தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். சீராக்கின் ஞானம் 3:18. நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையை மனிதருக்கு சொல்லுகிறார்? பெரியவராக இருக்க விரும்புகிறவர்கள் இருக்கிறவர்கள் எவ்வளவு அவர்கள் பெரிய நிலையில் இருக்கிறார்களோ, உயர்ந்திருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு அவர்களின் வாழ்வில் பணிவு தேவைப்படுகிறது. அப்படி பணிந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் மிகவும் பெரியனவற்றை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்களின் வாழ்வு மிகப்பெரிய பண்பு நலனாகிய எளிமையை, தாழ்வினை, பணிவினை இந்த உலகிற்கு கொடுக்கிறது. அப்படியென்றால் அன்பார்ந்தவர்களே, ஒருவர் உயர்ந்தவர், மதிப்புமிக்கவர், தகுதியானவர் என்பது எதில் வெளிப்படுகிறது? பணிவான வாழ்வு, தாழ்மையான வாழ்வு. அதில்தான் ஆண்டவருக்கு முன்பாக ஒருவர் உயர்ந்தவர், பெரியவர் என்கின்ற ஒரு நிலை வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஆண்டவரால் மிகவும் ஆசீர்வாதம் பெற்றவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் அன்பார்ந்தவர்களை எப்படி இருக்கிறது? உயர்ந்திருக்க வேண்டும், எல்லோரும் நம்மை மட்டுமே மதிக்க வேண்டும், எல்லோரும் நம்மை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அது நம்மை ஒருபடி கீழாய் வைத்திருக்கிறது. ஆனால் நாம் அங்கிருந்து கடந்து நான் மற்றவரை மதிக்க வேண்டும், நான் மற்றவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், நான் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், என்னுடைய உயர்ந்த நிலை பணிந்து செல்வதில் தான் இருக்கிறது, அமைந்து செல்வதில் தான் இருக்கிறது என்கின்ற நிலையை உணர்ந்திருப்போம் என்றால் வாழ்வு ஆசீர்வாதமானதாய் மாறிப்போகும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே நான் உயர்ந்தவன், உன்னதமானவன், பெரியவன், தகுதியானவன் என்கின்ற நிலை பல நிலைகளில் மேலோங்கி நிற்கிறது. ஆண்டவரே, என்னுடைய இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை, மனநிலையை ஆசீர்வதித்து நான் மற்றவருக்கு பணிந்து நடக்கின்ற, கீழ்ப்படிந்து நடக்கின்ற எளிமையான, பணிவான, அன்பான வாழ்வினை எனக்கு முத்திரையிடுவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.